ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் மக்கி பேசுகிறேன். நேஹா போச்சு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உணவு சமைக்கும் பொழுது எப்படி சமைக்கணும், அதில் எப்படி ஒரு ஆரோக்கிய சக்தியை கொண்டு வரது அப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக சமைக்கும் போது தாய்மார்கள், அக்காகள், தங்கைகள், மகள்கள் யாராக இருந்தாலும் சரி, சமைக்கும் பொழுது ஒரு உணவை ரொம்ப சந்தோஷமாக சமைங்க. கோவமாக இருந்தால் அந்த கோவத்தில் திட்டிக்கிட்டே யாரையும் திட்டிகிட்டுலாம் சமைக்காதீங்க. அந்த உணவில் எப்போயுமே அன்பு, ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கணும். அப்போ தான் சாப்பிட்ற எல்லாருக்கும் அந்த உணவு சக்தியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ சமைக்கும் போது அமிர்த நலபாகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமைங்க. நீங்கள் சுமாராக சமைச்சிங்கன்னா கூட அந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அமிர்த நலபாகம், அமிர்த நலபாகம், அமிர்த நலபாகம்னு சொல்லி 3 தடவை அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி கிண்டிகிட்டே இருங்க. கவுண்ட்லாம் இல்லைங்க, எத்தனை தடவை வேணால் சொல்லலாம். நீங்கள் வேணால் அப்படி சொல்லி செஞ்சு அந்த சாப்பாடை உங்கள் வீட்டில் பரிமாறுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.